Hi students, we will talk about 10th standard maths chapter 5 coordinate geometry example 5.24 இதில பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு two buildings of different heights are located at opposite sides of each other. If a heavy rod is attached joining the terrace of the buildings from 6,10 to 14,12, find the equation of the rod joining the buildings. இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு டைமுக்கு 2 டைம் ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 2 buildings of different heights are located at opposite sides of each other. இதில் புக்கில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். 2 பில்டிங் வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருக்குது. இது ஒரு ஹைட்டில் இருக்குது, இது ஒரு ஹைட்டில் இருக்குது. இந்த 2 பில்டிங்கும் ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இஃப் ஏ ஹெவி ராட் இஸ் அட்டாச்ட் ஜாயினிங் த டெரஸ் ஆஃப் தி பில்டிங்ஸ், இந்த 2 டெரஸ், இந்த பில்டிங்கோட டெரஸில் இருந்து இந்த பில்டிங்கோட டெரஸ்க்கு ஒரு ராட் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ராடு எந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 6,10ங்கிற பாயிண்ட்லேருந்து. இந்த ராட் வந்து 14,12ங்கிற பாயிண்டில் இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ராட் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ராட் ஜாயினிங் த பில்டிங்ஸ். இந்த ராடோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ராட் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும், ஒரு லைன் மாதிரி தானே இருக்கும். அப்போ லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற லைனோட ஈக்குவேஷன். ஸோ இதே புரிஞ்சுக்கிட்டாச்சா, 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற ஒரு லைனோட ஈக்குவேஷன் என்ன நமக்கு தெரியும் தானே. 5.23ல் இதே தான் பார்த்தோம். இதில் சம் மட்டும் கொஞ்சம் கொஷின் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். லெட் ஏ வந்து 6,10 அண்ட் பி வந்து 14,12 பி த பாயிண்ட்ஸ். இந்த 2 பாயிண்ட்ஸும் ஏபின்னு எடுத்துக்கிட்டோம். The equation of the rod is the equation of the straight line passing through A of 6,10 and B வந்து 14,12. அதாவது equation of the rod னா என்னது, is the equation of the straight line. இந்த 2 பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணுற straight லைனோட equation தான் equation of the rod. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா, அப்போது 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற லைனோட ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது நமக்கு, y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. ஒரு லைனுக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2 பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணுற லைனோட ஈக்குவேஷனுக்குரிய ஃபார்முலா தான் இது. நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஜாயின் பண்ணுற லைனோட ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இது வந்து x1, இது y1, இது x2, இது y2 போட்டலாமா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. y மைனஸ் y1ங்கிறது 10 by y2ங்கிறது 12 மைனஸ் y1ங்கிறது 10 ஈக்குவல் டு x மைனஸ் x1, xங்கிறது x போட்டாச்சு, மைனஸ் x1ங்கிறது 6 by x2ங்கிறது 14 மைனஸ் x1ங்கிறது 6, 14 மைனஸ் 6. y minus 10 ஒன்றும் பண்ண முடியாது, அதை அப்படியே வச்சுப்போம். y minus 10 divided by 12 minus 10 என்ன வரும், 2 equal to x minus 6 ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். x minus 6 by 14 minus 6 வந்து நமக்கு என்னன்னு கிடச்சிருக்கு, 8ன்னு கிடச்சிருக்கு. ஒரு ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் அப்படி இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 8 வந்து இங்கே போகிறப்போ மல்டிப்ளிகேஷன் 8 into y minus 10 ஈக்குவல் டு இது இங்கே போகிறப்போ 2 into x minus 6. இது உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணலாமா. 8 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 8y மைனஸ் 8ஐயும் மைனஸ் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 80. அடுத்தது ஈக்குவல் டு 2 into x is 2x minus 6 into 2 is minus 12. இப்போ x எல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வரலாம். 2x இங்கே வரப்போ மைனஸ் 2x ப்ளஸ் 8 அங்கே தான் இருக்குது, மைனஸ் 80 அங்கே தான் இருக்குது, மைனஸ் 12 லெஃப்ட் சைடு வரப்போ ப்ளஸ் 12 ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாமே ரைட் சைடில் இருக்கிற எல்லாமே லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டோம். ஸோ இங்கே எதுவுமே இல்லை. இப்போ ஈக்குவல் டு 0. இது என்ன ஆகுது, மைனஸ் 2x ப்ளஸ் 8y மைனஸ் 80 ப்ளஸ் 12 என்னாகும், ஆப்போசிட் சைன்னா சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பருக்கு உண்டான சைன் போடணும். இதில் பெரிய நம்பர் 80, ஸோ மைனஸ் தான் போடணும். வர ஆன்சருக்கு சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 80லேருந்து 12 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 68. ஸோ மைனஸ் 68 ஈக்குவல் டு 0. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்போவுமே நமக்கு நெகட்டிவ் இருக்கக்கூடாது. ஸோ எல்லா சைனுமே சேஞ்ச் பண்ணி இதை மட்டும் பாசிட்டிவாக மாற்றிடக்கூடாது. மாற்றுறதா இருந்தால் எல்லாமே சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 2x மைனஸ் 8y ப்ளஸ் 68 ஈக்குவல் டு 0. இப்போ இது இந்த நம்பர் எல்லாமே 2ஆல் டிவைட் பண்ண எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். இது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இது 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 1x
1xனா 1 போட வேண்டாம், x மட்டும் போட்டுக்கலாம். மைனஸ் 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4y ப்ளஸ் 68 2ஆல் டிவைட் பண்ணால் 34 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான அந்த ராடோட ஈக்குவேஷன். தட் ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் த ராட் இஸ் x மைனஸ் 4y ப்ளஸ் 34 ஈக்குவல் டு 0. ஓகே, புரிஞ்சுதா? தேங்க்யூ.